அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்நிகழ்வினை நேரடியாகவும் இந்த சமூக வலைத்தளங்களூடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இவ்வாறான நிகழ்வினை ஒழுங்கமைத்து மாணவர்கள் கருதி இந்த COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் மாணவர்கள் வீடுகளிலே இருந்து கற்பிக்கின்ற காலப்பகுதியில் மாணவர்களுடைய முற்றுமுழுதான நன்மை கருதி இந்த துளிருடைய கல்வி பிரிவினர் நடாத்துகின்ற இந்த மாபெரும் ஒரு முன்னோடியான செயற்பாட்டிற்கு என்னுடைய பங்களிப்பு இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக எனது மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் குறிப்பாக ஷான்குமார் என்னுடைய மாணவனுடைய வேண்டுகோளுக்கு நாகவும் இந்த நிகழ்வினை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுவாக பொருளியல் பாடம் சம்பந்தமான ஒரு நேரடி உரையாடல் அல்லது கலந்துரையாடலை தங்களுடன் மேற்கொள்வதற்காக இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முதலில் இந்த பேப்பர் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக இந்த தொழில் கல்வி பிரிப்பின் ஊடாக ஒரு லிங்க் கொண்டு அனுப்பப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் அல்லது இதற்கு பிறகு பார்வையிடும் பொழுதும் இதை நீங்கள் அந்த பேப்பருடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் இந்த கேள்விகளை ஆரம்பிப்பதற்கு முதலில் பொறியியல் சம்பந்தமான சில விடயங்களை உங்களுடன் கலந்துரையாடுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உண்மையிலே இந்த பாடத்தை பொறுத்தளவில் கடந்த வருடம் கிட்டத்தட்ட இலங்கையை கூடாக 56,000 பேருக்கு அன்னளவாக 56,000 பேர் இந்த பொருளியல் பாடத்தை தோற்றிருந்தார்கள். மிக கூடுதலான அளவு அதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. பொதுவாக இந்த பொருளியல் பாடமானது ஒரு வணிகத்துறை பாடம் மாத்திரமல்ல, கலைத்துறை மாணவர்களும் இந்த பாடத்தை எடுத்து சிறப்பாக பெறுவர்களை பெறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த பாடம் தற்பொழுது ஒரு இலகுவான பாடமாகத்தான் கருதப்படுகின்றது. இந்த பாடத்தில் நான் இங்கு இலகுவாக பார்ட் 2 அதாவது பகுதி 2 வினாக்களே இங்கு துவக்கப்பட்டுள்ளது. பகுதி 1 விடயங்கள் இன்று நாங்கள் கலந்துரையாடுவதில்லை. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையிலேயே உங்களுடன் முதலில் சில விடயங்களை கலந்துரையாட வேண்டுமானவருடன் நான் அதிபர் சேவையை சேர்ந்த ஒரு ஆசிரியர். நாங்கள் சில மேற்படிப்புக்காக தலைநகருக்கு சென்ற பொழுது எனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் ஒரு விடயத்தை, அதாவது ஒரு பேராசிரியர் ஒரு விடயத்தை சொன்னார். அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது விடயம், அவரிடம் ஒரு தாய் தன் மகள் சார்பாக ஒரு வினாவை கேட்டிருக்கின்றார். என்னுடைய மகள் உயர்தர பரீட்சையில் வெற்றினை பெறுவதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன என்று கேட்டிருக்கின்றார். அதை அவர் எங்களுக்கு சொல்லி காட்டினார். சிறப்பான ஒரு அழகான ஒரு விடையை அவர் அளித்திருந்தார். கடந்த 10 வருட கால பரீட்சை வினாக்களை 5 தடவை நீங்கள் முற்றுமுழுதாக படித்து கொடுத்தால் B எடுப்பீர்கள். கடந்த 10 வருட கால பரீட்சை வினாத்தாள்கள் விடைகளை கிளியராக 10 தடவை படித்தால் A எடுப்பார் என சிம்பிளாக அந்த விடையை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதை யோசிக்கும் பொழுது உங்களிடம் இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது உங்களிடம் வீடுகளில் இருக்கின்ற பெரும் பொக்கிஷமாக கடந்த 10 வருட கால பாஸ் பேப்பரை நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். உண்மையிலே அதை தெளிவாக படித்து பூரணமாக நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு இலகுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பாடத்தை பொறுத்தளவில் கிடைக்கும் என நம்புகின்றேன். அதே போன்று எங்களால் இதில் ஓரளவு இயன்ற அளவு சில விடயங்களையே தொட்டி செல்ல முடியும். ஆனால் முற்றுமுழுதான விடயங்களை மாணவர்கள் சுய கற்றல் மூலமே பூர்ணமான வெற்றியை அடைந்து கொள்ளலாம் என்பதனை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த விடயத்தை பொறுத்தளவில் எக்கனாமிக்கை பொறுத்தளவில் பொருளியலை பொறுத்தளவில் இலகுவாக இந்த எடுப்பதற்குரிய விசேட சித்தியை பெறுவதற்கான சில நுணுக்கங்களை நான் இங்கு உங்களுக்கு பதிவிடலாம் என நினைக்கின்றேன். முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும். நான் இப்பொழுது முற்றுமுழுதாக பேச இருக்கின்ற விடயம் பகுதி 2 பற்றியது. பகுதி 2 வினா
அமைப்பு கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இது 2020ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு பூர்ணமாக விளங்கும் என நினைக்கின்றேன். 2021ஆம் ஆண்டு பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கும் இது ஓரளவு பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பகுதி 1ஐ பொறுத்தளவில் 50 MCQ காணப்படும். அதே போன்று அதற்கு உங்களுக்கு தெரியும் ஒரு MCQக்கு 2 புள்ளிகள் வீதம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போன்று பகுதி 2ஐ பொறுத்தளவில் 3 மணித்தியால பரீட்சை பேப்பரில் அங்கே எங்களுக்கு பகுதி ஆனா பகுதி ஆவண்ண என 2 பகுதிகள் காணப்படும். பகுதி ஆனாவை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரிந்த விடயம் 5 வினாக்கள் காணப்படும். பகுதி ஆவணை பொறுத்தளவில் 5 வினாக்கள் காணப்படும். இங்கே வினா உங்களுக்கு கேட்கப்படுகின்ற முறையை நீங்கள் கவனமாக தெளிவாக வாசிக்க வேண்டும். அங்கே கேட்கப்பட்டிருக்கும் பகுதி ஆனாவிலிருந்து கட்டாயமாக 2 வினாக்களுக்கும் பகுதி ஆவணாவிலிருந்து கட்டாயமாக 2 வினாக்களுக்கும் 2 வினாக்களுக்குமாக எவையேனும் 5 வினாக்களுக்கு விடை தருக. இதனுடைய அர்த்தம் பகுதி ஆனாவிலிருந்து கட்டாயம் 2 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பகுதி ஆவணாவிலிருந்து கட்டாயமாக 2 வினாக்களையும் இந்த பகுதி ஆனா பகுதி ஆவணான 2 பகுதியிலும் சேர்ந்து ஏதாவது ஒரு வினாவை தெரிவு செய்யும் பொழுது அங்கே 5 வினாக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு வினாவுக்கு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக 20 புள்ளி 2 100. ஏற்கனவே MCQ பார்ட் 1 100 200 மீண்டும் 2ஆல் பிரித்து 100 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே இந்த பகுதி 2ஐ பற்றி தான் நாங்கள் இன்று பூர்ணமாக கலந்துரையாட இருக்கின்றோம். பகுதி 2ஐ பொறுத்தளவில் உண்மையிலேயே ஒரு மாணவன் அதிவிசேட சித்தியை பெற வேண்டும் என்றால் பகுதி 1இல் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். பகுதி 2ஐ பொறுத்தளவில் அது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்வது. அதற்காக இலகுவான சில வழிகள் இருக்கின்றது. அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விடயம் உங்களுக்கு தெரியும், முதலாவது வினா பொருளியல் ஒன்றின் அறிமுகம் சம்பந்தமான வினாவாக வரும். இரண்டாவது வினா கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி, சந்தை பொருளாதாரத்தில் கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட வினாவாக வரும். மூன்றாவது சந்தை சமநிலையும் சந்தை சமநிலையில் அரச தலையீடும் என்ற வினாவாக வரும். நான்காவது வினாவாக உங்களுக்கு தெரியும் உற்பத்தி செலவு கோட்பாடு சம்பந்தமான வினாக்கள் வரும். ஐந்தாவது வினாவாக தேசிய கணக்கீடும் தேசிய வருமான கணக்கீடும் தேசிய கணக்கீடும் சம்பந்தமான வினாவாக வரும். அதே போன்று பகுதி ஆவணாவை பொறுத்தளவில் முதலாவது பணம் வங்கி பொது விலை மட்டம், அடுத்த வினா 2 அல்லது 6, 6வது வினா பணம் வங்கி பொது விலை மட்டம், 7வது வினாவாக சந்தை பொருளாதாரம் அதாவது அரச பொருளாதாரத்தில் வினாக்கள் வரும். அதே போன்று 8வது வினாவாக சர்வதேச வர்த்தகத்தில் வினாக்கள் வரும். 9வது வினா பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும், 10வது சுதந்திரத்துக்கு பின் இலங்கை அல்லது சுதந்திரம் அடைந்த கால பகுதியிலிருந்து இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான விடயங்கள் வரும். இதில் நாங்கள் 5 வினாக்களை சிறப்பாக தெரிவு செய்ய வேண்டும். அதனுடைய ஒரு வழிகாட்டலை நான் இங்கு செய்ய போகிறேன். முதலாவது இலகுவான வினாக்களை நாங்கள் இப்பொழுதே உண்மையிலே இது ஒரு இக்கட்டான காலகட்டம், ஆசிரியர்களுடைய நேரடியான பயிற்சிகள் அவருடைய கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெறாத காலப்பகுதி என்பதனால் எல்லாவற்றையும் படித்து அதில் நாங்கள் சிக்கலடையாமல் தெரிந்து சில பகுதிகளை மாத்திரம் படித்து பூரணமான புள்ளிகளை பெறுவதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், பகுதி ஆனாவில் 50 வினாக்களும் நீங்கள் பூரணமாக விடையளிக்க வேண்டும் எனில் இந்த பொருளியல் இருக்கின்ற அனைத்து செக்ஷன்லையும் நீங்கள் கிளியராக முடிக்கணும். அதாவது 12 செக்ஷனை கிளியராக முடிக்க வேண்டும். ஆனால் பகுதி 2 பார்ட் 2 செய்வதற்கு அவ்வளவு கிளியராக முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சிறப்பாக புள்ளிகளை இலவாக பெறக்கூடிய சில செக்ஷன்கள் இருக்கின்றது. பொதுவாக பொருளியல் ஒன்று அறிமுகத்தை பொறுத்தளவில் எல்லா மாணவர்களும் இந்த கேள்வியை தெரிவு செய்வார்கள். பெரும்பாலும் ஆரம்பத்தில் அனைத்து மாணவர்களும் தெரிவு செய்யக்கூடியதுமாக இருக்கும்.
இரண்டாவது வினாவும் இலகுவானதாகவும் மிக இலகுவானதாக இருக்கும். அதை நாங்கள் இப்பொழுது அந்த கலந்துரையாடலின் போது உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது உற்பத்தி செலவு கோட்பாடு. இதில் கூடுதலாக வினாக்கள் உதாரணமாக என்னுடைய அறிவு கட்டிய வகையில் 50, 60 ஒரு 30, 40 வினாக்களுக்குள் மாத்திரம்தான் அந்த கேள்வி மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும். எனவே அது இலகுவானதாக இருக்கும். மன்னிக்கவும், இந்த மூன்றாவது பகுதி சந்தை பொருளாதாரத்தில் சந்தை சமநிலை, கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, விலை ஆதரவு திட்டம், பற்றாக்குறை கொடுப்பனும் இது சம்பந்தமான வரி மானியம் சம்பந்தமான கேள்வியும், நான்காவது உற்பத்தி செலவு கோட்பாடு சம்பந்தமான வினாக்களும் வரும். இது 4 இலகுவானது. அதே போன்று 5வது தேசிய கணக்கீடும் தேசிய வருமான சமநிலையும். இதை பொறுத்தளவில் பெரும்பாலான மாணவர்கள் இடர்படக்கூடியதாக இருக்கும். என்றாலும் அதை 100% சிறப்பாக கற்கும் பொழுது அதாவது பகுதி 1 MCQவில் நாங்கள் சிறப்பாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஏதாவது 3 தெரிவு செய்தல் சிறப்பானது. அதே போன்று பகுதி ஆவணாவை பொறுத்தளவில் 2 வினாக்களை நாங்கள் தெரிவு செய்யலாம். பெரும்பாலும் இந்த பகுதிகளில் கூடுதலாக மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் வீடுகளில் இருந்து கற்பதனால் இதுக்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கும். எனவே இதில் சிறப்பாக புள்ளிகளை பெறக்கூடிய 2 செக்ஷன் இருக்கின்றது. பணம் வங்கி பொதுவிலை மட்டம் ஒரு இலகுவான பகுதி கற்றால். 7வது அரச பொருளாதாரம். ஒரு சில புள்ளி விவரங்களை எங்களுடைய ஞாபகத்தில் வைத்திருப்பதன் மூலம் அதையும் சிறப்பாக செய்யலாம். சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்தளவில் நீங்கள் பூரணமாக அறிவினை பெற்றிருப்பீர்கள் என்பது சந்தேகம். இந்த பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தியை பொறுத்தளவில் இது ஒரு பரந்த ஒரு பெரிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது கூடுதலாக இலகுவான ஒரு பகுதி, ஆனால் பரந்த ஒரு பகுதியாக இருப்பதனால் அது கற்பதற்கான வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் குறைவு. இது 10வது வினாவை பொறுத்தவரை பொதுவான வினாக்கள் வருவதாலும் மாணவர்கள் தெரிவு செய்வது கொஞ்சம் கடினப்படுவார்கள். எனவே இந்த சிறப்பான புள்ளிகளை பெறுவதற்கு சிறந்த வழி என்னவென்றால் பகுதி ஆனாவிலிருந்து இந்த 4 வினாக்களிலும் பொருளிலுள்ள அறிமுகம், கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி, சந்தை சமநிலை, அதே போன்று 4வது உற்பத்தி செலவு கோட்பாடு, இது 4ல் ஏதாவது 3ஐ தெரிவு செய்தல். அதே போன்று பகுதி ஆவணாவை பொறுத்தளவில் என்னை பொறுத்தளவில் இலகுவானதாக இருக்கின்றது பணம் வங்கி பொதுவிலை மட்டமும் அரச பொருளாதாரம் அல்லது பொது பொருளாதாரம். இந்த 5 வினாக்களை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது இலகுவானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. ஆனால் சில மீத்திறன் கூடிய மாணவர்கள் இந்த தேசிய கணக்கீடு, தேசிய வருமான சமநிலை போன்ற பாடங்களிலும் கொஞ்சம் கவனத்தில் செலுத்தி கூடுதலான புள்ளிகளை பெறலாம். இந்த கணக்கு சம்பந்தமான வினாக்களில் ஒரு சிறப்பம்சம் உள்ளது என்னவெனில் சரியாக செய்தால் பூரண புள்ளி கிடைக்கும், இல்லாவிட்டால் புள்ளி கிடைக்காது. எனவே மீத்திறன் கூடிய மாணவர்கள் மாத்திரமே இதில் பெரும்பாலும் கவனம் செலுத்துவார்கள். அதற்குரிய வாய்ப்புள்ளவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணம் வங்கி பொதுவிலை மட்டமும் அரச பொருளாதாரமும் இலகுவான பகுதியாக இருந்தாலும் மாணவர்களுக்கு இதில் பரிச்சயம் குறைவாக இருக்கும். பாடசாலைகளிலும் இதுவரை அந்த விடுமுறை காலம் என்பதனால் கற்றிருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கும். எனவே நீங்கள் கூடுதலாக இந்த 2 பகுதிகளிலும் கவனம் செலுத்தும் போது ஓரளவு இந்த கேள்விக்குரிய விடைகளை நீங்கள் தயார்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய பொதுவான கருத்து. எனவே சுருக்கமாக மீண்டும் ஒரு தடவை உங்களுடைய ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் செய்வதற்கு பொருத்தமான கேள்வி என நான் நினைக்கின்றேன். இந்த காலத்துக்கு பொருத்தம் பொருளியல் ஒன்றின் அறிமுகம், கேள்வி நிரம்பல் நிகழ்ச்சி, 3வது சந்தை சமநிலை, வரி மானியம், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, விலை ஆதரவு திட்டம், பற்றாக்குறை கொடுப்பனவு, அனுமதி பங்கு முறை, இவ்வாறான பகுதி. அதில் முற்றுமுழுதாக 20 புள்ளிகளுக்கு இப்பொழுது வினாக்கள் வருகின்றது. 4வது உற்பத்தி செலவு கோட்பாடு. உண்மையிலே அதனுடைய பார்ட் 1 கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பார்ட் 2 இலகுவானது. ஒரே வகையான கேள்வி மீண்டும் மீண்டும் பெறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக உற்பத்தி செலவு கோட்பாட்டை பொறுத்தளவில் நாங்கள் இங்கு ஒரு எங்களுடைய இந்த வழிகாட்டு கருத்தில் கடந்த 10 வருடத்துக்குரிய பாஸ் பேப்பரையும் மாதிரி வினாக்களையும் தொகுத்துள்ளோம்.
சுருக்கமாக இந்த வினாக்களை பார்க்கும் பொழுது ஒரு விடயம் தெளிவாக விளங்கும். ஒரு சில வினாக்களை மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உற்பத்தி செலவு கோட்பாட்டில் காணப்படுகிறது. எனவே மாணவர்கள் இந்த வினாக்கள் அவ்வளவையும் கூடுதலாக கவனம் செலுத்தும் போது இலவாக அதுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த முதல் 1, 2, 3, 4 இதில் ஏதாவது மூன்றையும் பகுதி ஆனாவில் 6, 7 பணம், வங்கி, பொதுவிலை மட்டம், அரச பொது பொருளியல் இது ஓரளவு இலகுவாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. மீத்திறன் கூடிய மாணவர்கள் சர்வதேச வர்த்தகம், அதே போன்று தேசிய கணக்கீடு, தேசிய வருமான சமநிலையை தெரிவு செய்யலாம். இனி நாங்கள் எங்களுடைய ஏற்கனவே போடப்பட்ட கேள்வி சம்பந்தமான விடயங்களுக்கு 2019ஆம் ஆண்டு நியூ சிலபஸ் உங்களுக்கு தெரியும். நியூ சிலபஸ் அதுக்கு முதல் ஓல்ட் சிலபஸ் பெரிய மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் வினா கட்டமைப்புகளில் மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சில மாற்றங்கள் இருந்தது. இந்த நியூ சிலபஸ்ல மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த நியூ சிலபஸ் சம்பந்தமாக ஒரு அரசாங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மாதிரி வினாப்பத்திரம் ஒன்று இருக்கின்றது. அது நீங்கள் உங்களுடைய கைகளில் இருக்கும், உங்களுடைய ஆசிரியர்கள் தந்திருப்பார்கள், அல்லது நீங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும், அல்லது தேவைப்படும் பொழுது உங்களுக்கு இதனை இந்த அமைப்பினூடாக வழங்கி வைக்கவும் முடியும். அந்த வினாவில் உள்ள வினாக்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். இது 2வது விடயம். 3வது விடயம் 2019ஆம் ஆண்டுக்குரிய ஓல்ட் சிலபஸ் வினாக்களையும் சற்று கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது பெரும்பாலும் மாணவர்கள் கவனம் செலுத்துவதில்லை, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நான் எதிர்பார்ப்பது மட்டில் 2020க்குரிய அரசாங்கத்தினால் ஒரு மாதிரி வினாப்பத்திரம் அனுப்பி வைக்கப்படலாம். அந்த வினாப்பத்திரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் 2012ஆம் ஆண்டு முதல் அரசாங்கம் பொருளியல் பாடத்திற்கான சப்போர்ட்டிங் செமினார், அதாவது உதவி கருத்தரங்குக்கான ஒரு பேப்பரை அனுப்பி அதில் கிட்டத்தட்ட பாட்டூரின் 42 புள்ளிகளை ஒரு மாதத்துக்குள் அந்த வழங்கியிருந்தார்கள். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அரசாங்கத்தினால் இவ்வாறான மாடல் பேப்பர்கள் வழங்கப்படும் போது எவ்வாறாவது நீங்கள் இந்த வினாவை நீங்கள் எடுக்க வேண்டும். 2019 மாடல் பேப்பருக்குரிய விடைகள் ஒரு அரசாங்கத்தினால் அனுப்பி வைக்கப்படவில்லை. உங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து நீங்கள் அந்த விடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது விடயம் 2020க்கும் சில வேளைகளில் அவர்கள் விடை அனுப்பாவிட்டாலும் நீங்கள் கவனமாக அதை கற்று அந்த விடைகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் உங்களை அந்த பாடத்தில் பாஸ் பண்ண வைக்கும். ஒரு மாணவன் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு சிறப்பான விடயம் இருக்கின்றது. இந்த பாடசாலைகள் மாத்திரமே ஒரு மாணவரை பி எடுக்கின்ற மாணவரை எடுப்பதற்குரிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்னுடைய கணிப்பின் மாதிரி. ஆனால் பிரத்யேக வகுப்புகளை பொறுத்தளவில் எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்களை எடுக்கக்கூடிய வைக்க முடியும். பி எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்களுக்கு பி எடுக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கும். பி எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்களை எடுக்கக்கூடிய ஆற்றலை வழங்குவதற்கு மேலதிகமான பயிற்சிகள், கருத்தரங்குகள், அதை போன்ற செயலட்டைகள் செய்வது பாடசாலைகள் கடமை. அது பாடசாலைகள் மாத்திரமே இயலும் என்பது தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த நிலைமை அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. எனவே மாணவர்கள் சிறப்பாக இயங்க வேண்டும். மீண்டும் ஒரு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2020ஆம் ஆண்டுக்குரிய மாடல் பேப்பர் அனுப்பினால் கட்டாயமாக அதை நீங்கள் விடையுடன் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டுக்குரிய மாடல் பேப்பர் ஒன்று இருக்கின்றது, அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 2019ஆம் ஆண்டு ஓல்ட் சிலபஸ் அதோடு சேர்த்து நீங்கள் உங்களிடம் இருக்கும். நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை பதிவு செய்து 10 வருட பாஸ் பேப்பரை 10 தரம் படிக்கிறேன் சொன்னால், அதாவது 100 வீதம் விளங்கி படிக்கிறாங்க. அதுக்கு உள்ளதான் கேள்வி வினாக்களாக வரப்போகின்றது. மேலதிகமாக வினாக்கள் 1-2 தான் எடுக்க முடியும். உதாரணமாக கடந்த 1வது செக்ஷனை எடுத்துக்கொண்டால், 1வது பொருளியல் 1 அறிமுகத்தை எடுத்துக்கொண்டால், இதில் நாங்கள் ரிவிஷன் கிளாஸுக்காக ஸ்மார்ட் ரிவிஷனுக்காக நாங்கள் வழங்கியிருக்கோம். இது மொத்தமாக கடந்த 10 வருடத்தில் மாடல் பேப்பர் 2012ஆம் ஆண்டிலிருந்து மாடல் பேப்பர் வருகின்றது. ஒரு ஆண்டு வரவில்லை. அத்துடன் சேர்த்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 16 வருட மாடல் பேப்பர், 10 வருட மாடல் பேப்பரையும்
பாஸ் பேப்பரை பார்க்கும் பொழுது மொத்தம் பொறியியலோட அறிமுகத்தில் உள்ள கேள்வி மொத்தம் 64-65 வினாக்கள் தான் இருக்கின்றது. அதற்கு மேலதிக வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அதை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். எனவே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பேப்பருக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். முதலாவது வினாவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதில் இந்த வினா பத்திரத்தில் கடந்த வருடம் இடம்பெற்ற சில வினாக்களையும் சேர்த்துள்ளேன். அந்த பின் பகுதிகளில் 2019 மாடல் பேப்பர்கள் சில எதிர்பார்க்கிய வினாக்களையும் இணைத்துள்ளேன். எனவே மாணவர்கள் மிக கவனமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த பாடத்தில் சிறப்பான பெறுவதற்குரிய ஆலோசனைகளை மாற்றமே வழங்கினேன். தற்பொழுது வினாக்களுக்கு நேரடியாக போகலாம். முதலாவது வினா இந்த பகுதியில் பகுதி ஆனாவில் முதலாவது வினா பொருளாதார வளங்கள் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை வகைப்படுத்தி காட்டுக. இலகுவான வினா. பொருளாதார வளங்கள் என்பதை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை வகைப்படுத்தி காட்டுக. நீங்கள் கடந்த 10 வருட பாஸ் பேப்பரை நீங்கள் பார்வையிட்டால் இந்த வினா மாத்திரம் 4 தரம் வந்தது. முதல் பேப்பரை சேர்த்து முதல் பேப்பர் என்பது வலயங்களால் அளிக்கப்படுகின்ற அந்த பேப்பர் அல்ல, அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்ட முதல் பேப்பர் இருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2012ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கத்தினால் முதல் பேப்பர் அனுப்பப்படுகின்றது. 2019க்கு அனுப்பப்பட்டது. 2018க்கு மட்டும் வரவில்லை என்று நினைக்கின்றேன். 2020க்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த வினாக்கள் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 தடவை இந்த வினாக்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த கேள்விக்கு மாணவர்கள் பிழையாக எழுதுவதற்கு வாய்ப்பு குறைவு. என்றாலும் புது விடயங்களை நாங்கள் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார வளங்கள் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை வகைப்படுத்தி காட்டுக. பொருளாதார வளங்கள் என்பது உற்பத்தி வளங்களில் எவையெல்லாம் அவற்றின் நிரம்பல் உற்பத்தி வளங்களின் நிரம்பல் வரையறுக்கப்பட்டு காணப்படுகின்ற வளங்கள் அனைத்தும் பொருளாதார வளங்கள் எனப்படும். இந்த வரையறுக்கப்பட்ட வளங்கள் என்பது தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது மறு வார்த்தையில் சொல்லும் பொழுது எங்களுடைய தேவையோடு ஒப்பிடும் பொழுது பற்றாக்குறைவாக காணப்படுகின்ற வளங்கள், அதனுடைய நிரம்பல் வரையறுக்கப்பட்ட வளங்கள், அது பொருளாதார வளங்கள் எனப்படும். அதே போன்ற ஒரு விடயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2019ஆம் ஆண்டு முதல் பேப்பர்ல முதலாவது வினா உங்களுக்கு கேட்டிருந்தால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் பொருளாதார வளங்கள் எனப்படும். இக்கூற்றினை ஏற்றுக்கொள்வீரா? இல்லை. உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் பொருளாதார வளங்கள் அல்ல. இலவச வளங்களை கூட நாங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக சூரிய ஒளியை பொறுத்தளவில் உற்பத்திக்காக நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பொருளாதார வளம் அல்ல. எனவே உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் அனைத்தும் உற்பத்தி வளங்கள் அல்ல. உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் அனைத்தும் பொருளாதார வளங்கள் அல்ல. உற்பத்தி வளங்களில் எவையெல்லாம் வரையறுக்கப்பட்ட நிரம்பலை கொண்டுள்ளதோ அவை பொருளாதார வளம் எனப்படும். ஆகவே தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆகவே பொருளாதார வளங்களுக்கு பொறுத்தளவில் அவற்றுக்கு அருமை காணப்படும். அருமை என்பது மனித தேவை விருப்பத்தோடு ஒப்பிடும்போது அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய வள திரட்சி வளங்கள் பற்றாக்குறைவாக காணப்படுதல் அருமை. அதே போன்று அந்த அருமை காணப்படும் பொழுது அந்த பொருளாதார வளங்களுக்கு அமைய செலவும் காணப்படும். இவற்றின் வகைகளை நாங்கள் நோக்கும் பொழுது இந்த வினாக்களும் அடிக்கடி வார விடயம்தான். இவற்றின் வளங்களை பொருளாதார வளங்களுடைய வகைகளை நாங்கள் நோக்கும் பொழுது அது 2 வகையாக பிரிக்கலாம். 2019ஆம் ஆண்டு நீங்க கீ எடுத்து பார்த்த வழங்கும் பொருளாதார வளங்களின் வகைகள் நிலம், மூலதனம், ஊழியம் அல்லது உழைப்பு, முயற்சியாகும். இந்த 4ம் பொருளாதார வளங்களுடைய வகைகள். இதனை இவ்வாறு அதில் மாற்று விடை என்று அங்கே எங்களுடைய கீழும் வழங்கப்பட்டுள்ளது. ஆதன வளங்கள், மாநில வளங்கள் எனவும் பிரிக்கலாம். ஆதன வளம் என்பது இந்த நிலமும் மூலதனமும் ஆதன வளம், உழைப்பும் முயற்சியும் மாநில வளம். எனவே நீங்கள் விடையை இவ்வாறு வழங்கும் போதும் அதுக்கு புள்ளி வழங்கப்படும், இவ்வாறு வழங்கும் போது புள்ளி வழங்கப்படும். எனவே பொருளாதார வளம் என்றால் என்ன என்பதற்கு உங்களுக்கு 2 புள்ளிகள், பொருளாதார வளங்களின் வகைகள் என்றால் என்று கேட்டால் அதுக்கு 2 புள்ளிகள், மொத்தமாக 4 புள்ளிகள். முதலாவது வினாவுக்கு போன வருடம் பெரும்பாலான மாணவர்கள் அந்த கேள்விக்குரிய விடைகளை சரியாக செய்திருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து.
ஆகவே நான் இவ்விடத்தில் ஒரு விடயத்தை உங்களுக்கு மறைமுகமாகப்படுத்தினேன். இவ்வாறான கேள்வி வரலாம். உற்பத்தி வளங்கள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் அனைத்தும் பொருளாதார வளங்களாகும். இக்கூற்றினை ஏற்கொள்வீரா? நிச்சயமா இல்லை. உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுற வளங்களில் இலவச வளங்களும் காணப்படுகின்றன. உதாரணமாக சூரிய ஒளி, காற்று. சூரிய ஒளி என்பது இலவச வளம். இலவச வளத்தை பயன்படுத்தி நாம் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். எனவே மிகவும் கவனமாக இருக்கப்பட்டும். இந்த வினாவை பொறுத்தவரையில் பெரும்பாலும் முதலாவது வினாக்கள் இவ்வாறுதான் வரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இரண்டாவது, இப்ப உதாரணமாக 2018ஆம் ஆண்டை பொறுத்தளவில் ஒரு உற்பத்தி காரணி என்ற வகையில் முயற்சியாண்மை உழைப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது. எனவே நிலம், மூலதனம், முயற்சி, ஊழியமாகிய விடயங்களை நெடுக்காலமாக நாங்கள் கற்றாலும் ஒரு 4 புள்ளிகளுக்கு அந்த வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிகவும் கவனமாக இருக்கணும். பெரும்பாலானவர்கள் அந்த கேள்விக்குரிய விடைகளை சரியாக செய்வீர்கள். இரண்டாவது வினா, அதாவது முதலாவது கேள்வியில் இரண்டாவது வினா, அருமையானது ஏன் விட்டு கொடுப்புகளுக்கு இட்டு செல்கின்றது என விளக்கு. 4 புள்ளிகள். நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை நீங்கள் மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அண்மை காலமாக பொருளியலுக்குரிய அந்த விடை பத்திரங்களை பார்க்கும் பொழுது அந்த வினாவின் எந்த பொருளியல் எண்ணக்கரு கேட்கப்படுகின்றதோ அதற்குரிய வரைவிலக்கணத்தை முதலில் கொடுக்க வேண்டும். அதற்கு 2 புள்ளிகள் கிடைத்துவிடும். உதாரணமாக அருமை என்பது ஏன் தெரிவுக்கு இட்டு செல்கின்றது என்று கேள்வி கேட்டால் அருமை என்றால் என்ன எழுதும்? அதுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அதுக்கு அருமை எது கேட்கலையே என்று நாங்கள் யோசிக்க வேண்டாம். அமையச்செலவுக்கும் அருமைக்கும் உள்ள வேறுபாடு என்று கேட்டால், அல்லது அமையச்செலவு ஏன் பொருளியல் முக்கிய எண்ணக்கருவாக காணப்படுகின்றது, எதை கேட்டாலும் அமையச்செலவு என்பதால் என்ன பல்வேறு சிறந்த தெரிவுகள் உள்ளது. சிறந்த ஒன்றை தெரிவு செய்வதற்காக விட்டுக் கொடுப்பது அடுத்த சிறந்த தெரிவின் பெருமதியாகும் என்று கொடுக்கும். அதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். எதை கேட்டாலும் தேவை, விருப்பம், வேறுபாடு. அப்ப தேவை என்னென்னு கொடுங்க, விருப்பம் என்னென்னு கொடுங்க. உற்பத்தி சாத்திய வலை என்றால் என்ன? அப்ப உற்பத்தி சாத்திய வலையினுடைய ஏன் தெரிவினை தவிர்க்க முடியாது. உற்பத்தி சாத்திய வலையின் பயன்பாடுகளை எதை கேட்டாலும் அது கேட்கின்ற எண்ணக்கருக்களுக்கு முதல் விளக்கம் அளிக்க வேண்டும். இது விடை பத்திரங்கள் அடிப்படையில் நான் கூறுகின்ற முடியாது. அப்ப அருமையானது ஏன் விட்டு கொடுப்புகளுக்கு விட்டு செல்கின்றது என விளக்கு என்று கேட்டால் அந்த வினாவை பொறுத்தளவில் அப்ப அருமை என்றால் முதல் என்ன நாங்கள் எழுதுகிறோம். அதுக்குதான் 2 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளது. 4 புள்ளிகளில் 2 புள்ளி. அப்ப அருமை என்பது எண்ணற்ற மனித ஆரம்ப காலத்தில் மனித தேவைகள் என்று சொல்வார்கள். இப்ப மனித விருப்பங்களோடு ஒப்பிடும் போது அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய ஒப்பிடும் பொழுது மிக முக்கியமாக சார்பளவில் ஒப்பிடும் பொழுது அவற்றை வள திரட்சி சார்பளவில் பற்றாக்குறைவாக காணப்படுது, ஒப்பீட்டளவில் பற்றாக்குறைவாக காணப்படுது, அது எனப்படும். இதற்கு 2 புள்ளிகள். ஏன் அருமையான வளங்கள் தெரிவுக்கு இட்டு செல்கின்றன என்ற வினாவுக்கு நாங்கள் பார்த்தால், தெரிவு என்பது உங்களுக்கு தெரியும். அருமையான வளங்கள் எப்பொழுதும் மாற்று பயன்பாடு உடையதாக காணப்படும். மாற்று பயன்பாடு ஒன்று இருக்கும் பொழுது கட்டாயமாக நாங்கள் சிறந்தோடு தெரிவு செய்ய வேண்டும். உண்மையிலே அமைச்சர் என்பது என்ன? பல்வேறு சிறந்த தெரிவுகள் உள்ள நிலையில் மிகச் சிறந்த ஒன்றை தெரிவு செய்வதற்காக விட்டுக் கொடுப்பதில் அடுத்த சிறந்த தெரிவின் பெருமை. இதில் எத்தனை தெரிவு என்று சொல்லி வந்திருக்கின்றது. எனவே அமையச்செலவு என்ற எண்ணக்கருவே தெரிவின் அடிப்படையில் தான் ஏற்படுகின்றது. எனவே அருமையான வளங்கள் தான் தெரிவு கிட்டு செல்லும். ஆகவே இந்த வினாக்களுக்கு நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதில்லை. போன வருடம் இந்த வினா வந்த காரணத்தினால் என்றாலும் மீண்டும் வரலாம். அருமை என்றால் என்ன, அருமைக்கும் அமையச்செலவுக்கும் உள்ள தொடர்பு யாது, அவ்வாறான கேள்வி எல்லாம் கலந்த காலங்களில் வந்திருக்கின்றது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ இதுக்குரிய விடைகளை நீங்கள் உங்களோட கையில் பாஸ் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் இதுக்குரிய விளக்கங்களை தான் தங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன், சில ஐடியாக்கள். 3வது வினாவை பார்ப்போம். முதலாவது கேள்வியில் 3வது வினா. வினா பத்திரம் கையில் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். உற்பத்தி இயல்தகவு வலையின் மூலம் பின்வரும் எண்ணக்கருக்களை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றன? 4 புள்ளிகள். உற்பத்தி இயல்தகவு வலையின் மூலம் பின்வரும் எண்ணக்கருக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன? 4 புள்ளிகள். ஆகவே நாம் 4 படங்கள். ஆக 4 புள்ளிகள் தான் எங்களுக்கு தரப்பட்டாலும் சில வேளைகளில் 8 புள்ளிகள் எங்களுக்கு தரப்படும். மறந்து விடக்கூடாது மாணவர்கள், வரைபடம் கூறுவதற்கு 1 புள்ளி என்றால் விளக்கத்துக்கு 1 புள்ளி வழங்கப்படும். 2 தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எப்பொழுதும் விளக்கம் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். விளக்கம் நீங்கள் நினைப்பது போல் கடினமான விடயம் அல்ல. ஆண்டு 1, 2 படித்தது போல படம் பார்த்து சொல்லுதல், படத்தை கூறினால் அதே விடயத்தை இங்கே பதிவு செய்தால் பார்த்துக்கலாம். அப்போ பிபிசியில் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கேவ்ஸ், பிபிசி உற்பத்தி இயல்தகவு எல்லையில்
வளையின் மூலம் பின்வரும் எண்ணக்கருக்கள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆகவே அங்க A, B, C, D என 4 வினாக்கள் இருக்கின்றது. இப்பொழுது மிக முக்கியமாக நீங்கள் மாணவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், முதலாவது வினா கேட்கப்பட்டுள்ளது, முன்னேற்றகரமான புதிய வளமாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. இந்த வினாவுக்குரிய விடை அளிப்பதற்கு முதல் நீங்கள் மாணவர்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம், இங்கு பிபிசி ஒன்றை எழுத வேண்டும். பிபிசி என்றால் மிக முக்கியமாக இதில் ஒரு பூச்சியத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இதுல y அச்சல்ல, இது y பண்டம், இது x பண்டம். அப்ப ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்பித்திருப்பார்கள், பொருளாதார எண்ணக்கருக்களை பிபிசியில் குறித்து காட்டு என்ற வினா வந்தால் நடைமுறைக்கு சாத்தியமான அதிகரித்து செல்லும் அமைச்சரவிலே பணம் பெறப்பட வேண்டும். உற்பத்தி சாத்திய வளையின் வடிவங்கள் மையப்புள்ளிக்கு குவிவானதாக நேர்கோடானதாக இருக்கலாம். ஆனால் பிபிசியில் பொருளியல் எண்ணக்கருகளை குறித்து காட்டுவதற்கு பொதுவாக நடைமுறைக்கு சாத்தியமான மையப்புள்ளிக்கு குழிவான பிபிசியை நம்ம பயன்படுத்த வேண்டும். இது 2014 ஆண்டு ஆகஸ்டில் பார்த்தால் இது பிபிசி என்று குறிக்காவிட்டாலே புள்ளி வழங்க வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். எனவே கட்டாயம் பிபிசி என்று குறித்துக் கொள்கிறோம். பின்பு முன்னேற்றகரமான புதிய வளமாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. இவ்வாறான கேள்வி வரும் பொழுது இவ்விடத்தில் y பண்டம் x பண்டம் என்று எழுதினால் புள்ளி வழங்கப்பட மாட்டார். ஏனென்றால் இங்கே 2 பண்டங்களில் ஒரு பண்டம் தரப்பட்டுள்ளது மறைமுகமாக. முன்னேற்றகரமான புதிய வளமாக்கி என்பது, வளமாக்கி நாங்கள் கூடுதலாக இந்த பண்டங்களுக்கு என்ன உற்பத்திக்கு பயன்படுத்துவோம்? விவசாய பண்டம். இது மறைமுகமாக தூக்கி இருக்கின்றது. உற்பத்தி சாத்திய வளை என்றாலே 2 பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற எளிய பொருளாதாரம். 2 பண்டங்களை மாத்திரம் உற்பத்தி செய்கின்ற எளிய பொருளாதாரம் தன்னுடைய வளங்களை திறமையாக முழுமையாக பயன்படுத்துவதும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆகக்கூடிய உற்பத்தி சேர்க்கை புள்ளிகளை தொடுத்து வரையப்படுகின்ற ஓடை பிபிசி. எனவே 2 பண்டங்களில் ஒரு பண்டம் எங்களுக்கு தெரியும். என்ன பண்டம் அது? விவசாய பண்டம். எனவே இங்கே நாங்கள் விவசாய பண்டம் என்று இலட்சி குறிக்க வேண்டும். இதில் நீங்கள் x அச்சு y அச்சு என்று குறித்தேன் சொன்னால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டேன். இங்கு நீங்கள் y பண்டம் என்று எழுதலாம், அல்லது விவசாய பண்டத்துக்கு அந்த மாற்று பயன்பாட்டுக்கு பொருத்தமான கைத்தொழில் பண்டம் என்று எழுதலாம். முன்னேற்றகரமான புதிய வளமாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் புதிய தொழில்நுட்பம், முன்னேற்றகரம் என்பதை ஏற்கனவே இல்லாத ஒன்றை செய்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு நிலைமையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் போன்றதை நாங்கள் கருதுவோமானால் பிபிசி முழுவதுமாக வலப்புறம் நகர்வடையாது, மாறாக விவசாய பண்டத்தில் மாத்திரம் வலப்புறமாக நகர்வடையும். அப்ப இது பிபிசி 1 என்றால் இது பிபிசி 2. ஆனால் வலப்புறம் நகர்வடைந்துள்ளதை அம்புக்குறி மூலம் நாங்கள் காட்ட வேண்டும். இப்ப நாங்க விளக்கம் எழுதுவது என்ன போனது? விவசாய பண்டத்தில் அதற்குள்ளது முன்னேற்றகரமான புதிய வளமாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக விவசாய பண்டத்தில் பிபிசி ஆனது வலப்புறமாக நகர்வடைந்துள்ளதை வரைபடம் காட்டுகின்றது. சிம்பிளான விஷயம், அது பெரிய யோசிக்க வேண்டிய விடயம் இல்லை. ஆனால் இங்கே நீங்க கவனிக்க வேண்டியது விவசாய பண்டம். சில வேளைகளில் ஒரு பாஸ் பேப்பர்ல போட்டிருந்தால் கேள்வி ஒன்று, மீன்பிடி தொழிலில் புதிய செய்கை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப மீன்பிடி என்று எழுதுவோம். மீன்பிடி தொழில் இங்கே நீங்க ஏதாவது விடலாம். எக்ஸ் பண்ணம் y பண்ணம் என்று பொருத்தம் இல்லை. எனவே அதை 40 வைத்துக் கொள்ளணும். அந்த விடத்தில் 2வது வினா அமைச்சரவு. இந்த அமைச்சரவு சம்பந்தமாக, அமைச்சரவு மாத்திரம் அதிகரித்து செல்லும் அமைச்சரவு அல்ல. நல்ல மாணவர்கள் 40 வச்சுள்ளோம். அமைச்சரவை பிபிசியில் குறித்து காட்டுது. எங்கு அமைச்சரவை அதிகரித்து செல்லும் அமைச்சரவை குறித்து காட்டுங்க என்று சில வழிகளில் இந்த வருடம் பெறலாம். அதற்கு வேற அமைச்சரவை குறித்து காட்டுங்கள் சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் பிழை விடுவார்கள். உதாரணமாக நீங்கள் இதுல உதாரணமாக இப்ப எழுதலாம். y பண்டம், x பண்டம். நாங்கள் கற்கும் பொழுது வேற முறையாக கற்றோம். ஒரு பண்டத்தை இழக்கும் பொழுது மற்ற பண்டத்தை அதிகரிக்கணும், மற்ற பண்டத்தை அதிகரிக்கும் பொழுது இன்னொரு பண்டத்தை இழக்கணும் தான் படித்தோம். இப்போ சிம்பிள் மெத்தட். இதையும் குறித்து காட்டும் பொழுது மையப்புள்ளிக்கு குழிவானது சிம்பிளாக போடுறது டெல்டா y
டெல்டா எக்ஸ், டெல்டா என்பது மாற்றம், y அச்சு மாற்றம், டெல்டா எக்ஸ் என்பது எக்ஸ் அச்சுடைய மாற்றம். புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பிக்கு மாறும் பொழுதெல்லாம் நீங்க தியரியில கிளியரா படிச்சுட்டு போய் அமைச்செலவு சமன், இது ஒரு சமன்பாடு இருக்கிறது. இழந்த அளவின் கீழ் பெற்றுக்கொண்ட அளவு. இங்கே இழந்த அளவு என்பது டெல்டா, இதை இழக்கும் பொழுது இதை அதிகரிக்கும் டெல்டா எக்ஸ். இவ்வளவுதான், இவ்வளவு வழியினால் எங்களுக்கு புள்ளி கிடைச்சிடும் அமைச்செலவு. இது நீங்க ஆசிரியர்கள் சிறப்பாக கற்பித்திருப்பார்கள். இது ஒரு லேட்டஸ்டான விடை அமைப்பு. டெல்டா வைங்கள் டெல்டா எக்ஸ் அமைச்செலவு பிபிசியின் படியே ஏயிலிருந்து புள்ளி பிக்கு உற்பத்தியை மாற்றும் பொழுது இழந்த அளவுகள் பெற்றுக்கொண்ட அளவு அமைச்செலவு. இப்ப அதிகரித்து செல்லும் அமைச்செலவை பிபிசியில் காட்டுங்க சொன்னால் மாணவர்கள் இந்த வினாவை நான் அளிக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அந்த அதிகரித்து செல்லும் அமைச்செலவை பிபிசியில காட்டுங்கன்னு சொன்னால் அதற்கு நீங்க வரையாக செய்வோம். பெரும்பாலான மாணவர்கள் இந்த வினாவுக்கும் விடையான விடைகளை அளிப்பார்கள். y பண்டம் எக்ஸ் பண்டம் அதிகரிச்செல்லும் அமைச்செலவு தானே, இது அதிகரிச்செல்லும் அமைச்செலவை காட்டுகின்ற வழி, எனவே இது போதும் என்று நினைப்பார்கள். இவ்வாறு எழுதினால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார்கள். இதற்கு உங்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்திருப்பார்கள். இதை லேட்டஸ்டான இந்த முறையில் நாங்கள் இதை நிறுவி காட்டலாம். நேரம் போதாதனால் வேகமாக இது பி, இதே போன்று டெல்டா y, இது டெல்டா எக்ஸ் இழந்த அளவு பெற்றுக்கொண்ட அளவு. இங்கே டெல்டா y, இங்கே y வந்ததால y1, டெல்டா x1. அப்ப ஏயிலிருந்து பி அமைச்செலவு டெல்டா y டெல்டா எக்ஸ், அதான் தெரிவிக்கும். ஏயிலிருந்து பி, பியிலிருந்து சி டெல்டா y1 டெல்டா x1. அதிகரித்து செல்லும் அமைச்செலவு என்பது என்ன? மேலிருந்து கீழே வரும்பொழுது இழக்கப்படுகின்ற அளவிலிருந்து பெற்றுக்கொண்ட அளவை பார்த்த விடையானது உதாரணம் இவடத்தை 2 என்று 4. இதை நாங்க இலக்கத்தில் கொடுக்காமல் சிம்பிளாக டெல்டா y டெல்டா எக்ஸ், டெல்டா y1 டெல்டா x1. உதாரணம் இவடத்துக்கு 4 தான் வரும். அப்பதான் அதிகரித்து செல்லும் அமைச்செலவு. அப்ப நிச்சயமாக இதை விட கூடுதலாக இருக்கும். எனவே இது அதிகரித்து செல்லும் அமைச்செலவை பிபிசியில் குறித்து காட்டுதல். இதே போன்று மாறா அமைச்செலவை குறித்து காட்டுதல் வரலாம். மாணவர்கள் அதுக்கு தயாராக இருக்கும். அடுத்த விடயம், இது உங்களுக்கு மேலதிக விளக்கத்திற்காக வேண்டி நான் இதை விளங்கப்படுத்திய விடயம். மூன்றாவது விடயத்துக்கு வருவோம். சி, பொருளாதார பின்னடைவு. மிக முக்கியமான விடயம். நடைமுறையில் உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த விடயம். பொருளாதார பின்னடைவு சம்பந்தமாக வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பாரிய அளவு பொருளாதார மந்தநிலை எதிர்கொள்ள இருக்கின்றதாம் என்று பொருளியல் வல்லுநர்களால் கூறப்படுகின்றது. பொருளாதார பின்னடைவு வேறு, மந்தம் வேறு. பின்னடைவு வேறு, மந்தம் வேறு. பின்னடைவின் உச்சகட்டம் தான் மந்தம். உதாரணமாக இந்த கோவிட்-19ஆல் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் உலக பொருளாதாரமே ஸ்தம்பித நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற லாக்டவுன் காரணமாக இவ்வாறான நிலைமையில் பொருளாதாரங்கள் பின்னடைந்து கொண்டு போகும். இது நீடிச்சு மந்தம். அப்ப மந்தம் பெரும் மந்தத்துக்கு இட்டு செல்லும். எனவே பின்னடைவை பிபிசியில் காட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும், தற்காலிகமாக பின்னடைவை பிபிசியில் எப்படி காட்டலாம்? இதுல வைப்பண்டம், என்ன பண்டம் சொல்லப்படல, வைப்பண்டம் எக்ஸ் பண்டம் இப்படி வளமையா போடுறது. மறந்துடப்படாத இடத்துக்கு பிபிசி கொடுங்க, கொடுத்துட்டு பின்னடைவு காட்ட போறோம். பின்னடைவு காலத்தில் நடக்கும். அமெரிக்காவில் நடந்திருக்கு, இந்தியாவில் நடக்கு, பிரிட்டிஷ்ல லண்டனில் நடந்து கொண்டிருக்கிறது. வேலையின்மை ஏற்படும், உற்பத்தி வீழ்ச்சி அடையும். எனவே சாதாரணமாக குறுங்கால நிலைமை என்பதனால் பின்னடைவை நாம் இப்படி காட்டலாம். ஏயிலிருந்து புள்ளி பி நோக்கி. ஆனால் மந்தம் ஏற்பட்டால், தொடர்ச்சியாக ஏற்படும் பொழுது, பின்னடைவினுடைய உச்சகட்டம் மந்தமாக மாறும் பொழுது அது பிபிசியை முழுவதுமாக இடப்புறம் நகர்வடை செய்யும். இது பிபிசி 1 என்று சொன்னால் இது பிபிசி 2. சில வேளைகளை இவ்வாறான வினாக்கள் இவரிடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்காவிட்டால். ஏனென்றால் உலகம் பொருளாதார பின்னடைவுக்கும் மந்தத்துக்கும் விட்டு செல்கின்றது. பின்னடைவு என்றால் என்னென்று பாருங்கள், மந்தம் என்றால் என்று பாருங்கள். தேசிய கணக்கீட்டில் இது மீண்டும் வரும். பின்னடைவு என்பது 3 அல்லது 6 மாத காலத்துக்கு உட்பட்ட ஒரு விடயமாக காணப்படும். பின்னடைவு உச்சகட்டம் தான் மந்தமாக இருக்கும். பெரும் மந்தங்கள் ஏற்படும் பொழுது வேலை இழப்புகள் ஏற்படும், பாரிய அளவு வேலை இழப்புகள் ஏற்படும், தொழிற்சாலைகள் மூடப்படும். தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் அங்கிருக்க இயந்திரங்கள் பழுதடையும்,
முதலீடு குறைவடையும், வெளிநாட்டு முதலீடு குறைவடையும், அனைத்தும் குறைவடையும் போது உற்பத்தி சாத்திய முழுவதுமாக இடப்புறமாக நகர்வடையும், பொருளாதார இயலளவு குறைய பிபிசி இடப்புறமாக நகர்வடைவதற்கான வாய்ப்பு காணப்படும். அடுத்தது பாருங்க, டி கேள்வியை பாருங்க, சிம்பிளான விஷயம் டி. அதே கேள்வி, பொருளாதாரத்துக்கு வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கப்பெறுது. இனி கிடைக்கப்பெறுமா இது ஒன்று தெரியாது, ஆனால் கிடைக்கப்பெறுதுன்னு வந்திருக்கு. வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கப்பட்டால் நடக்கும்? வைப்பண்டம், எக்ஸ்பண்டம். இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் 0 மறந்துடப்படாது. பிபிசி 1 கொடுங்க. வெளிநாட்டு முதலீடுகளின் வருகை காரணமாக என்ன நடக்கும்? உற்பத்தி இயலளவு அதிகரிக்கும், உற்பத்தி காரணி அதிகரிக்கும், பிபிசி முழுவதுமாக வலப்புற நகர்வடையும். வலப்புறம் நகர்வடைவதத்தை நாங்கள் அம்புக்குறியில் காட்டுவோம். பிபிசி 2, பிபிசி 1. எனவே இவ்வாறான கேள்விகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற சில வினாக்களும் இம்முறை வரலாம். அதே போன்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், 2019 ஓல்ட் சிலபஸில் வரவில்லை. 2019 மாடல் பேப்பரை பொறுத்தளவில் அதில் பின்வரும் பொருளாதார வளர்ச்சியை பிபிசியில் காட்ட சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியும் இதே போன்று நீங்கள் காட்டலாம். எத்தனை வீதம் ஒன்று இல்லாமல் பாருங்கள். அடைய முடியாத உற்பத்தி சேர்க்கை சம்பந்தமாக கேட்டால் உங்களுக்கு தெரியும், பிபிசிக்கு வெளியே இருக்கின்ற புள்ளியானது புள்ளியில் அடைய முடியாத ஒரு உற்பத்தி இலக்கு. இவ்வாறான வினாக்கள் வரலாம். எனவே நிறைய பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் சொல்லலாம். 4வது வினா. ஆக நாங்கள் இப்பொழுது